மக்களுக்கு கட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடு. கேஸு நார்த் இந்தியா வட இந்தியா முழுக்க இல்லாமல் இருக்க அலையிறாங்க. இந்த போர்னால தான் கொழுப்பெடுத்து போய் இந்த பைபிளுக்கு சும்மா இல்லாமல் குண்டை போட்டு அழிச்சு எல்லா பொதுமக்களையும் உலகம் முழுக்க பொதுமக்களை அலைய விடுறாங்க. அது தீர்ந்துடும். தேர்தல்லாம் வர்றதுனால அதை தீர்த்து வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அது நம்ம என்ன பண்ணுறது? கேஸ் வரையில் வரும். அது வரைக்கும் விறகு அடுப்பில் சமைக்க வேண்டியதுதான். ஃப்ளாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் சமைக்க முடியாது. அதனால கொஞ்ச நாள் நல்ல ஆரோக்கியமாக இருக்க வேண்டியதுதான். நல்ல இல்லாட்டி மோகினி பிசாசை கொண்டாந்து காலை உள்ள விட்டு மோகினியை காலை எரிக்க வச்சு ஜெகன் மோகினியில் மோகினி பிசாசு அடுப்பு எரிக்கும்ல, அந்த மாதிரி அவங்க பொண்டாட்டி இல்லை, வேற என்ன பண்ண முடியும்? நம்ம கையில் ஒன்றுமே இல்லையே. எல்லா ஹோட்டலையும் மூடிட்டாங்க. பாரத் மாதாக்கு ஜெயங்கிறாங்க. நல்லா வாழட்டும். பாரத் மாதா கொண்டு அமெரிக்காவில் அடமானம் வச்சுட்டாங்க. அது ஏகப்பட்ட அந்த நாடு வல்லரசுனாங்க, கடைசி புல்லரசு ஆக்கிட்டு கேளை கூத்தாக்கிட்டு இருக்காங்க. என்ன எதுக்கு பேச வைக்கிறீங்க? விடுங்க. தெரியலங்க, இது வரைக்கும் தெரியல. அதெல்லாம் நடக்கும், நடக்கும், கண்டிப்பா நடக்கும். அதனால வார் முடிவுக்கு வந்தா நல்லது. அரசியல் கேட்கறாங்க. ஆமா, தேர்தல் அறிவிக்கட்டும். சரிங்களா? ரொம்ப காமெடியா இருக்கும் இந்த தேர்தல். நல்ல காமெடியா இருக்கும். மக்களுக்கு நல்ல பொழுது போகும் இல்லையா? அவன் கேஸ் சிலிண்டர் தூக்கிட்டு சுற்றுவான், அவன் பெட்ரோல் தூக்கிட்டு சுற்றுவான், ஆமாம் ராக்கெட்டுகளை தூக்கிட்டு சுற்றுவான். எனக்கு அணுகுண்டு இது சின்ன வேணுமா ஒருத்தன் செல்லப்பாட்டி பாட்டில். ஆமாம், எல்லாத்தையும் இந்த பாட்டில் தான் இயக்குது. அதை ஒழிச்சா சரியாயிடும். நன்றி, வணக்கம்.